இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணுமா? அது இங்கே தான். அடுத்த ஜஸ்ட் 28 டேஸ் எங்கள் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது இந்த வீடியோவிலேயே நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறது. எஸ், த மேஜிக் ஆஃப் திங்கிங் ரிச். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை பேர் உங்கள் மைண்ட்ஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தயார், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயார் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறீங்களோ ஹேண்ட்ஸ் அப். நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் என்னுடைய மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண போகிறேன். அதோடு நம்ம சேர்ந்துருக்குங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுக்கு போக போகிறோம். அதுதான் த மேஜிக் ஆஃப் திங்கிங் ரிச். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆள் காலம்பரம் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன், பரம்பரையாக வாழ்க்கை பூரா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபுல் பிரம்மாண்டமே வந்து சப்போர்ட் பண்ணுது, பிரபஞ்சமே சப்போர்ட் பண்ணுது, சக்ஸஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன வித்தியாசம்? அதைத்தான் பார்க்க போகிறோம். இங்கே இந்த சேஞ்ச். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ரைட்டிங் அஃபர்மேஷன். அதுக்கு ஒரு நோட் புக் அண்ட் பென் மட்டும் கையில் வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க தயாரா? கொஞ்சமாவது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா? இஃப் எஸ், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ உங்களுடைய இந்த எஸ்ஸை வந்து ஒரு மேஜிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எஸ், அந்த மேஜிக் தான் த மேஜிக் ஆஃப் திங்கிங் ரிச். எஸ், இதில் எத்தனை பேர், மீண்டும் கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் மைண்டை ப்ரோக்ராம் பண்ண விரும்புகிறீங்க? எஸ், உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் ரெடியா? நீங்கள் இஃப் ரெடின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் எழுதுங்க 3 times. அதோட சேர்ந்து சொல்லுங்கள், ஐ ஆம் கமிட்டட். நெக்ஸ்ட் 28 டேஸுக்கு என் கூட சேர்ந்து இந்த ஒர்க் ஷாப்பை ப்ளே பண்ண போகிறோம். லைஃப் இஸ் எ கேம், ப்ளே இட். எஸ், ப்ளே பண்ண போகிறோம். எழுதுங்க, என்ன? ஐ ஆம் கமிட்டட், ஐ ஆம் கமிட்டட், ஐ ஆம் கமிட்டட். 3 தடவை சொல்லுங்கள். ஐ ஆம் கமிட்டட், ஐ ஆம் கமிட்டட், ஐ ஆம் கமிட்டட். டன். இப்போ இந்த 28 டேஸ், 28 டேஸா? ஆமாம். சில பேர் வந்து ஜஸ்ட் வந்து 1 ஹவருக்கு நீங்கள் 99 rupees வந்து ஜிபே பண்ணுங்க அப்படின்ட்டு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஒரு நாளைக்கு 299 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். யா, 5000 1 வீக் ப்ரோக்ராமுங்க, 50,000 1 இயர் ப்ரோக்ராம். நிறையா பேர் பெரிய பெரிய மகான் மாதிரி எல்லாம் இருக்கவங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இங்கே என்னங்க, இங்கே எவ்வளோங்க? இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஃபார் யூ. என்ன காரணங்க? காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். என்னங்க இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம்லாம் ஒன்றும் பிடிக்கல. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், சில பைத்தியங்கள், இந்த பைத்தியக்காரத்தனம் தான் வாழ்க்கையில் சரித்திரத்தை படைக்கிறார்கள். பைத்தியம் மீன்ஸ் மேட். எஸ், make a difference. Make a difference in your life. Are you ready to make a difference in your life? Yes, we want to go to next level of your life. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நான் இதே ப்ரோக்ராமை வடநாட்டில் செய்யும்போது பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட பேருக்கு லைஃப்பில் பெரிய சேஞ்சிங் ஆகிருக்கு. பணம் சம்பாதிக்கலாம் அது சாதாரண விஷயம். பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் எப்படி சேஞ்சிங்க, எவ்வளோ லோ லெவலில் ஒரு கடனாகி போய் கடந்தேன், எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்குன்னு எந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இதிலெல்லாம் ஹெல்த்தில், டயாபெட்டிஸில் ஒரு 900 பாயிண்டில் இருந்தவங்கலாம் ரிவர்ஸ் ஆகி சரியாகி நல்ல லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் பார்த்துருக்கோம். நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இன்னொன்று, 28 டேஸ் அட்டன் பண்ணிடுவீங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவீங்க, சார் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் மேம்பாடுன்னு சொல்லி இங்கே எல்லா சப்ஜெக்ட்டுமே வருது. இந்த 28 டேஸில்
அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், அஃபர்மேஷனில் நீங்கள் சின்ன சின்னதாக நிறைய பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு 40-50 ப்ரோக்ராம் லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ், அட்ராக்ஷன்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் இதை வந்து ஆட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, இப்போ சில பேர் நான் டிரைவிங்கில் இருக்கேங்க, நான் இயர்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே போகிறேன், இல்லை நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, தயவு செய்து இது உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு டைம் கொடுக்க மாட்டிங்களா? ஜஸ்ட் உட்காந்து நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து நோட் புக் அண்ட் பென் எடுத்துக்கிறங்க, உட்காந்து கவனமாக கேளுங்க. ஏன்னா இது நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி தனியாக போய் திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணுறதுனா அது உங்களுக்கு போராக இருக்கும். இதோடைய சேர்த்தே செஞ்சுருவீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கிறங்க, நோட் பண்ணுங்கள். எஸ், அதை மைண்டில் எடுங்க. அதாவது ஐ ஆம் ரிசோர்ஸ்ஃபுல். இது தமிழில் என்ன சொல்கிறது? நான் உற்பத்தி மிகுந்தவன், நான் உற்பத்தி நிறைந்தவன், அதெல்லாம் இல்லை. ஐ ஆம் ரிசோர்ஸ்ஃபுல், நான் ரிசோர்ஸ்ஃபுல், நான் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் எடுத்துக்கிறேன். சரியா? அதை 10 டைம்ஸ் எழுதுங்க. நான் எழுதிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 10 டைம்ஸ் ஐ ஆம் ரிசோர்ஸ்ஃபுல், ஐ ஆம் ரிசோர்ஸ் 10 டைம் எழுதுங்க. எஸ், அதை வேணும்னா இது முடிஞ்சோடனே உட்காந்து நீங்கள் எழுதிக்கிறீங்க. இப்போ வந்து என்னோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதோட சேர்ந்து. ஏன்னா இது ஒரு ஒர்க் ஷாப், இது எல்லாமே சேர்த்து அப்படி செஞ்சுட்டு போயிடுவோம். எஸ், கண்ணை மூடுங்க, நல்லா மூச்சு எழுதுங்க. எஸ், சொல்லுங்க. நான் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல், நான் ரிசோர்ஸ்ஃபுல் 10 டைம் சொல்ல போகிறோம். நான் ரிசோர்ஸ்ஃபுல், 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 நான் ரிசோர்ஸ்ஃபுல். எஸ், ஐ ஆம் ரிசோர்ஸ்ஃபுல். சொல்லுங்க. எஸ், ஐ ஆம் ரிசோர்ஸ்ஃபுல். சொல்லுங்க, மனம் திறந்து. லைஃப் இஸ் a கேம், பிளே இட். ஓகே, நம்ம சொல்றது அப்படியே மைண்டில் இறங்கணும், அது அப்படியே பாடியில் இறங்கணும். நம்ம ரத்தமாக அப்படியே கலக்கணும், அப்படியே முழுமையாக. நான் உங்களுக்கு செல்ஃபோனை காமிய கையை இப்படி க்ளோஸ் பண்ணேன், நல்லா கையை விரிங்க. ஏன்னா அப்படியே ரத்தமாக கலக்கணும். எஸ், ஐ ஆம் ரிசோர்ஸ்ஃபுல். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க, நம்மளை உலகம் வந்து பல வகையில் நம்மளை உருப்படியாக விடாமல் பல வகையில் பொய் சொல்லியிருக்கு, ஏமாத்திருக்கு, என்னென்னமோ சொல்லி கொண்டு போயிருக்கு. இல்லை, இது ஒன்றால் முடியாது, அதுக்கு காரணம் என்னென்னமோ சொல்லுவோம். சப்ஜெக்டு, நீ சின்ன பிள்ளை, இல்லை உனக்கு வயசாகி போச்சு, இல்லை முடியாது, இல்லை நீ பொண்ணு, நீ பொம்பளை பிள்ளை, இல்லை நீ குடும்பத்து பொம்பளை, இப்படியெல்லாம் என்ன, நீ கிராமத்துக்காரே, உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இதெல்லாம் இங்கிலீஷ் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, அதுவே போதும். ஏன்னா நீங்கள் யாரு? இந்த ப்ரோக்ராம் ஏன் ஃப்ரீ? நீங்கள் யாருன்னா நீங்கள் ஈசனின் பிள்ளைகள். அதனால தான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃப்ரீ. அப்போ ஈசனின் பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு 4 வகையான அஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மைண்டில் நல்லா ஏற்றிக்கிறேங்க. இது வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சிங் கொண்டு வரும். எஸ், அது என்னன்னு சொன்னால், அதாவது இந்த அஃபர்மேஷன் வந்து ரொம்ப உங்கள் லைஃப்பில் ஒரு பவரை ஏற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு போவோம். என்னன்னு சொன்னால், நான் சர்வசக்திமான். நான் 3 தடவை சொல்லுங்க. நான் சர்வசக்திமான், நான் சர்வசக்திமான், நான் சர்வசக்திமான். நான் எல்லா சக்தியும் உடைவேன், நான் எல்லா சக்தியும் உள்ளடக்குவேன், நான் சர்வசக்திமான். நல்லா மூச்செடுத்து சொல்லுங்க. நான் சர்வசக்திமான்,
இந்த பாயிண்ட்டு நான் சர்வசக்திமான்ற பாயிண்ட்டு மைண்டில் இறங்கட்டும். நான் சர்வசக்திமான். பாடியில் இறங்கட்டும். நான் சர்வசக்திமான். உங்கள் ரத்தத்தோட ரத்தமாக கலகட்டும். நான் சர்வசக்திமான். சொல்லிட்டீங்க. சொல்லும்போது சேர்ந்து சொல்லணும். 3 தடவை சொல்லுங்கள். நான் சர்வசக்திமான். நான் சர்வசக்திமான். நான் சர்வசக்திமான். ரைட். நெக்ஸ்ட் அஃபர்மேஷன். நல்லா மூச்சலுங்க. நான் ரிஷி முனியோட வாரிசு. இப்போ செகண்ட் அஃபர்மேஷன். நல்லா மூச்சு எடுத்துக்கிறீங்க. செகண்ட் அஃபர்மேஷன் 4 பாயிண்ட்டு. நம்பர் 1 நான் சர்வசக்திமான். அது முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மைண்டில் இருக்கிறது நான் ஈசனின் பிள்ளை. சொல்லுங்க. நான் ஈசனின் பிள்ளை. நான் ஈசனின் பிள்ளை. மைண்டில் இறங்கட்டும். பாடியில் இறங்கட்டும். ரத்தத்தோட ரத்தமாக கலக்கட்டும். நான் ஈசனின் பிள்ளை. எஸ், நான் ஈசனின் பிள்ளை. நெக்ஸ்ட் பாயிண்ட். நல்லா மூச்சலுங்க. நம்ம கலக்க வைக்கிறோம். நம்ம பூரா நம்ம ரிஃபார்ம் பண்ணுறோம். நம்மளை மாற்றி அமைக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. நான் ரிஷி சித்தர்களுடைய வம்சம். சொல்லுங்க. 3 தடவை சொல்லுங்க. நான் ரிஷி சித்தர்களுடைய வம்சம். நான் ரிஷி சித்தருடைய வம்சம். நான் ரிஷி சித்தருடைய வம்சம். மைண்டில் இறக்குங்க. பாடியில் இறங்கட்டும். ரத்தத்தோட ரத்தமாக கலக்கட்டும். நான் ரிஷி சித்தருடைய வம்சம். இப்போ 4வது அண்டு ஃபைனல் அஃபர்மேஷன் இந்த இதுடையது. நான் சொல்லுங்க. நான் பரமேஸ்வரனுடைய வாரிசு. நான் பரமேஸ்வரனுடைய வாரிசு. நான் பரமாத்மாவுடைய வாரிசு. நான் பரமாத்மாவுடைய வாரிசு. நான் தேவருக்கெல்லாம் தேவர். சொல்லுங்க. நான் தேவருக்கெல்லாம் தேவர். மகாதேவன் பரமேஸ்வரனுடைய வாரிசு. நான் மைண்டில் இறங்கட்டும். நான் பரமேஸ்வரனுடைய வாரிசு. பாடியில் இறங்கட்டும். நான் பரமேஸ்வரனுடைய வாரிசு. ரத்தத்தில் கலக்கட்டும். நான் பரமேஸ்வரனுடைய வாரிசு. அதாவது ஃபைனலாக ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க. நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே என்னென்னா டீட்டெயிலாக நீங்கள் இதில் புரியணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான். உங்களை நம்புங்க. உங்களை நம்புங்க. நீங்கள் சர்வசக்திமான். உங்களால் எல்லாமே முடியும். நம்மளை மட்டும் நம்புறதில்ல. நம்ம நினைக்கிறத பூரா சாதிக்கக்கூடியவங்க. உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவங்க. உங்களை நம்புங்க. உங்களால் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும். மனப்பூர்வமாக நம்புங்க. ரைட். இப்போ நல்லா இப்போ தான் இறைவனுக்குமே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா முதல்ல இறைவணக்கம்லாம் அப்படி ஆரம்பித்து போனோம்னு சொன்னால் கான்செப்ட் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் பின்னாடி உள்ளதை முன்னாடி கொண்டு வந்து இப்போ எல்லாம் நம்ம இறைவனத்தை வணங்கிட்டு பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஸ்ரீராம். உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிறேங்க.
எல்லா விஷயத்திலையும் நம்ம வெற்றி அடைகிறோம். இந்த 28 நாள் பயிற்சியில் அத்தனை விஷயத்திலையும் வெற்றி அடைந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சிங், இதெல்லாம் இல்லை, மிகப்பெரிய சேஞ்சிங்கோடு வெளியே வருவோம். அப்போ நம்ம குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிறங்க. அத்தனை வகையிலும் துணை இருக்கட்டும், நம்ம கூட வரட்டும். எஸ், நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 369. நம்ம நிறைய இதில் இந்த 369 இந்த வேடிக்கை கேட்டிருப்போம். அந்த நெக்ஸ்ட்டு ஓகே, நம்ம இப்போ 369 நம்ம இந்த ஃபேக்டர் நம்ம 2 வகையில் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதுல அதில் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், முதல்ல உங்களுக்கு கோல் செட்டிங்கிறது பண்ணியிருக்கோம். புதுசாக வந்தவங்க கோல் செட்டிங் பண்ணிக்கிறங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அடையணும்னு சொல்லி ஒரு 5 எழுதி சொல்லியிருக்கோம். 5 எழுதி இதில் நம்ம யூடியூப்பில் அதுக்கு ஒரு யூடியூப் இருக்குது, அதில் போட்டுக்கிறீங்க. ஓகே, ஆனால் இப்போ அந்த 5 3 ஆக்குறோம். எது அதில் டாப் ப்ரியாரிட்டியில் 3 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன ரொம்ப அது உங்கள் மனசுக்கும் லைக் பண்ணணும், உடனடியாக வேணும்னு நினைக்கணும், அந்த விஷயங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா இது நம்ம 5 ரொம்ப டைம் ஆகிடும். நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் அப்புறம் அதிக டைம் கொடுக்க வேண்டி வரும். ஒரு நாளைக்குங்க காலையில் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், அடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிடுது. சரி, அதுக்கு மேலே இந்த அஃபர்மேஷனுக்கு ஒரு 1/4 மணி நேரம் காலையில் ஒரு அந்த டைமிங் என்னென்னு சொல்கிறேன், ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கலாம். அப்போ 1.5 மணி நேரம். அப்போ நாள் பூரா அதுக்கு மேலே 24 மணி நேரத்தில் அதுக்கு மேலே 22.5 மணி நேரம் இருக்கும். நீங்கள் செய்கிறத செய்யுங்க. இதுக்கு முன்னாடியே அலைன்னு தெரியல, தானாக பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்கள் இதை செஞ்சுட்டு அப்படியே மறந்துடுங்க, அவ்வளோதான், விட்டுருங்க. பாக்கி ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கிரியேட் ஆகும். ஏன்னா திஸ் இஸ் சிலபஸுங்க. என்ன ஒரு குழந்தை ஏபிசிடி படிக்கிறனாலும் சரி, ஆனாவனம் படிக்கிறனாலும் சரி, அதுக்கு உடனே போய் படிக்க போகிறோம் அதெல்லாம் இல்லை. முதல்ல ஏன்றதையும் அந்த ஏ போட்டு ஒரு கால் போடாமல் வச்சுருப்பாங்க. அதில் டெய்லி ஏன்னு எழுத வேண்டியதான். அதே ஒரு வாரம் எழுதியிருப்போம். அப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தானே வந்திருக்கோம் நம்ம. அதை மாதிரி தான் அது ஏன் படித்தோம், ஸ்கூலில் தெர் இஸ் அ சிலபஸ். இங்கேயும் சிலபஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. சிலபஸ் தான் எது வேணாலும் படிச்சுக்கலாம். ஃப்ரெஞ்சு படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம்ல. இங்கே அதை தான் படிக்க போகிறோம். இங்கே வேறு ஒன்றும் மேஜிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால 100% நடக்கும். இது நடக்குமா நடக்கக்கூடாது, இதெல்லாம் 200% நடக்கும். ஸ்கூலில் கழுதியை கூட 10 வருஷம் கட்டி வச்சு அதுவும் நான் 10th பாஸ்ன்னு போகுதில்லை. இதில் என்ன இருக்குது, இன்னும் பெரிய அதிசயமாக இருக்குது. அது மாதிரி தான் இதில் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல உங்கள் வாழ்க்கை மிகவும் பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு மைண்டில் அடிச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம செய்யப்படுறது என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 3 ஆக்கிக்கிறங்க. 3 செலக்ட் பண்ணிக்கிறங்க. 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒரு சிட்டில் ஒட்டிடுங்க, கதவில் ஒட்டிடுங்க. நோட்லேயே எழுதி வச்சுருக்கேன். மெயின் நானும் எழுதி வச்சுருக்கேன். மெயினான இடத்துல பூராமே எழுதி வச்சுருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு நோட்டு டெய்லி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பக்கம் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இதில் எழுதி வச்சுருப்பேன் என்னென்னு சொல்லி. இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முதல் பக்கம், நோட்டோட முதல் பக்கத்தில் இங்கே எழுதியிருக்கும். இந்த மாதிரி அதை எழுதி வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ வரைக்கும் எழுத முடியுமோ எழுதுங்க. ஏன்னா எழுதும் போது உங்களுக்கு அது மைண்டில் போகும், பாடியில் போகும், அது எப்படியும் லைஃப் ஸ்டைலில் மாறும், முழுசாக உங்களோட மிக்ஸ் ஆகும். நம்ம சொல்லிட்டு விட்டோம்னா அது காற்றுல பறந்துடும். ஓகே, இப்போ அதை பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு பணம் தொகை இவ்வளோ வேணும்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 1 கோடியாக இருக்கலாம், 10 கோடியாக இருக்கலாம். அப்போ அது எனக்கு வேணும்னு சொன்னால் அது லேக்கிங் என்ன. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அதுக்கு தெளிவாக அது மெசேஜ் அதுக்கு போகணும். அப்போ தான் அது ஏற்றுக்கணும். நம்ம அதாவது காய்ச்சலுக்கு மாத்திரை போடுறது தாங்க, அதாங்க கான்செப்டு. நம்ம காய்ச்சல் வந்துடுது, இங்கிலீஷ் வைத்தியம் என்ன செய்யுது, ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரையை போடுது. காய்ச்சல் உள்ளே தான் இருக்கும், ஆனால் அது போகணுன்னா டக்குன்னு நிப்பாட்டிடும். ஒரு கையில் ஒரு வலி இருக்கும், கையில் ஏதாச்சும் வீங்கி கீங்கி இருந்துச்சுன்னா அவங்க நல்லா தெரியும், வலி இருக்கும். அந்த மாத்திரையை போட்டால் வலி நின்றுடும். அது எவ்வளோ நேரம் நிற்கும், 12 மணி நேரம் நிற்கும். திருப்பி மாத்திரை போடணும்னா திருப்பி வலிக்கு எடுக்க ஆரம்பிக்கும், காய்ச்சல் திருப்பி வந்துடும். திருப்பி அந்தந்த நேரத்தில் மாத்திரை போட அந்த காய்ச்சல் எல்லாமே அந்த உடம்பு பழகும். அப்போ உடம்பு நம்ப ஆரம்பிக்குது, எனக்கு காய்ச்சல் இல்லை, கையில் உள்ள வீக்கத்தில் வலி இல்லைன்னு நம்ப ஆரம்பிக்குது. நம்பி ஒரு 4 நாள் மாத்திரை சாப்பிட்டு முடியும் போது உடம்பு முழுமையாக நம்பிடுது. இல்லை எனக்கு காய்ச்சல் இல்லை, இல்லை எனக்கு வலி இல்லைன்னு முழுசையாக நம்பிடுது. அது உடம்பு தானாக ரெக்டிஃபை பண்ணிக்கிறது. இவ்வளோதான் சிஸ்டம்.
அப்போ அதை மாதிரி இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஆனது மாதிரி ஒரு பொய்மையான தோற்றத்தை உருவாகும். அது என்னன்னு சொன்னால், எஸ் இப்போ 1 crore ஐ ஆல்ரெடி ஹேவ் 1 crore இன் மை அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ்னு சொல்லி எழுதிடும். எனக்கு ஏற்கனவே என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா இருக்குது. இப்போ நீங்கள் 10 கோடின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், அப்போ ஐ ஹவ் ஆல்ரெடி 10 crore rupees இன் மை அக்கௌண்ட் அண்டு ஐ ஏர்னிங் டுவர்ட்ஸ் 20 crore rupees. அதோட நிப்பாட்டாமல் அதோட இன்னும் ஒரு இணைப்பு வரையும் போடணும். நான் 10 கோடி ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன், நான் அதை 20 கோடி ஆக்கிறதுக்கு நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 10 கோடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 20 கோடிக்கு தான் சரி வேணுமோ கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இது யோசிக்க முடியுது. ஆனால் 10 கோடின்றதா தான் உள்ளே வந்துருச்சு, அதை கொண்டாந்து கொடுத்துரு. எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஐ ஆல்ரெடி ஹேவ். அது நீங்கள் கல்யாணம் முடிக்கினாலும் ஐ ஆல்ரெடி மேரிட் வித் வெரி பியூட்டிஃபுல் வெரி லவ்லி ஒய்ஃப். பியூட்டிஃபுல் நாங்கள் லவ்லியை தேடுவோம், பியூட்டிஃபுல் லவ்லி கூட வச்சுக்கோங்க. வெரி லவ்லி ஒய்ஃப். ஆல்ரெடி ஐ ஹவ் மேரிட் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் லவ்லி ஒய்ஃப் அப்படி கூட வச்சுக்கோங்க. பியூட்டிஃபுல் ரொம்ப வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. அப்போ இந்த மாதிரி நீங்கள் அதை எழுதி ப்ராக்டிஸ், அதை அந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணும். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஐ ஆல்ரெடி செலக்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐ ஆம் ஒர்க்கிங் எஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இப்போ கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களே, அந்த என்ன ஜாப் வேணுமோ அந்த ஜாப்பை பிளான் பண்ணுங்கள், அதையே கேளுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். என்ன ஐ ஆல்ரெடி ஹேவ், ஐ ஆல்ரெடி ஒர்க்கிங், ஐ ஆல்ரெடி ஹேவிங். இப்போ ஒரு வீடு வேணும்னு வச்சுக்கோங்க, ஐ ஆல்ரெடி living in 7,000 square feet house, building, home. அண்டு இப்போ நான் வந்து இப்போ எங்கள் அண்ணன் அண்ணி அக்கா மாமாலாம் வச்சு அந்த நமதி வேணும்னா எங்கள் அது நமதியில் வந்து என்னுடைய செகண்ட் ஃப்ளோரில் வச்சு கீழே லிஃப்ட் இருக்கும். அதில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் அதில் ஃபுல்லாகவே எங்கள் அண்ணன் பெரிய டைனிங் டேபிள் இருக்கும். அதில் வந்து டெய்லி ஒரு அண்ணன் அண்ணி அவங்களுடைய சம்மந்தக்காரவங்க அவங்க அவங்களுடைய சொந்த பந்தங்கள் கிளை இருக்கும்ல, அவங்கள பூரா கூப்பிட்டு அவங்களோட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். அதை வந்து டெய்லி அந்த எண்ணெய் ஓட்டத்தை அந்த ஃபீலிங் வரும். அதில் சொல்கிறேன் என்ன, அதுக்கு பேர் நமதி இல்லம், முதியோர் இல்லம்ல நமதி இல்லம். அந்த நமதி இல்லத்தில் என்ன இது நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் அண்ணி அக்கா மாமாவோடு நாங்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அன்புடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழணுன்றது ஆசை, அதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை கனெக்ட் பண்ணணும் என்ன. ஓகே, அப்போ அந்த மாதிரி நம்ம அது ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ என்ன இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை பூரா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை காலையில் 3 times அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்களா, 3, 6, 9 இருக்குங்களே, 3 டைம். 3 டைம்னா எந்த டைமு? மார்னிங் டைம். மார்னிங் டைம்னா எது? சூரிய உதயம். அது உதிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அந்த டைமை எடுத்துக்கோங்க. அடுத்தது சூரிய அஸ்தமனம், அதுதான் அந்தி பொழுது. பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய நேரம் என்ன. அப்போ அந்த பகலும் இரவும் உரசக்கூடிய நேரம் தான் அந்தி பொழுது. அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு பவர்ஃபுல் அந்த அஃபர்மேஷனுக்கு அப்போ வந்து மிகவும் பவர் கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் வைங்க. 3வது டைம் வந்து நீங்கள் தூங்க போகும்போது. இப்போ 2 விதமாக செய்யணுன்னு இருக்கோம். இந்த 2 விதத்தில் முதல் ரகத்தை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ரகம் வந்து 3, 6, 9 காலையில் 3 தடவை எழுதணும். மத்தியானம் வந்து அந்த ஈவினிங் எழுதும்போது 6 தடவை எழுதணும். நைட்டு தூங்க போகும்போது 9 தடவை எழுதணும். இது எது ஒவ்வொன்றையும் I have already have 10 crore rupees and earning towards 20 crore rupees. I have already have 10 crore rupees and earning towards 20 crore rupees. I have already have 20 crore rupees and earning towards. இப்போ நீங்கள் சம்பாதிக்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் 10,000 சம்பாதிக்கிறீங்க, 20,000 சம்பாதிக்கிறீங்க, 50,000 சம்பாதிக்கிறீங்க, அது எவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னா 1 லட்ச ரூபா இல்லை. இப்போ அடுத்த என்னுடைய டார்கெட் என்ன? என்னுடைய டார்கெட்டு 5 lakhs rupees. அப்போ ஐ ஹவ் ஏர்னிங் I earned monthly 5 lakh rupees and trying to earning 10 lakh 1 crore rupees monthly. சொல்லுங்கள் எவ்வளோ நாங்கள் பிரபஞ்சத்துக்கு அது எல்லாமே சின்னதாங்க.
நம்மளுக்கு தாங்க எல்லாம் பெருசு. ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறோம் இல்லையா, அம்பானி ஒரு கோடியாக சம்பாதிக்க ஒரு நாளைக்கு அவரை ஒரு மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிப்பார், அதை விட அதிகமாக சம்பாதிப்பார். அதை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னும் போது நம்ம மாதத்துக்கு சொல்கிறோம். அப்படின்னும் போது எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அப்போ அதை நீங்கள் எழுதணும். அதை நீங்கள் காலையில் 3 தடவை எழுதணும். ஒவ்வொரு அதனால தான் 3 எடுத்துக்கிட்டீங்க. 3ன்னா 3 9. அப்போ மத்தியானம் எழுதுனா 18, நைட்டு எழுதுறேன்னா 27. புரியுதா? அப்போ இதை மட்டும் எழுதுறீங்க. அப்போ இது ஒன் கைண்ட் ஆஃப் இது அஃபர்மேஷன், ரைட்டிங் அஃபர்மேஷன் சிஸ்டம். இதை நீங்கள் எழுதிடுறீங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது இதை 3 டைம்ஸாக ஒன்று அந்த 3 தடவை எழுதுறது, அது முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ரீசனை எழுதணும். ரெண்டாவது ரீசன், ஓய் எனக்கு என்னுடைய அந்த ஆசைகள் 3 கனவுகள் நிறைவேறுவதற்கு எனக்கு அது என்ன, சோலிட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ரீசனை எழுதணும். அந்த சோலிட் ரீசனில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூடிய காரணங்களை நீங்கள் தெளிவாக எழுதணும். என்ன இப்போ என்ன தெளிவாக எழுதணும்? இப்போ உதாரணத்துக்கு இது இப்போ மந்த்லி நான் 5 lakhs to 1 crore டுவர்ட்ஸ் போகிறேன். 5 lakhs ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். 1 crore டுவர்ட்ஸ் போகிறேன்னா அவங்க மாதத்துக்கு மணிக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதனால் நான் மாதத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க ஈஸி தான். ஆல்ரெடி நான் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இதை 1 crore நான் டெவலப் பண்ணுவேன். இது நான் என்னுடைய கம்பெனிக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்குறேன், மக்களுக்கு நல்ல சேவை கொடுத்துக்கிறேன் என்னுடைய மேன் பவர் கம்பெனி மூலமாக. அப்போ அது மூலமாக எனக்கு இப்போ 5 lakhs ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். அதை 1 crore டெவலப் பண்ணுறது சாதாரண விஷயம் தான். நான் இந்தியா பூரா நான் டெவலப் பண்ணி நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குள்ள காரணங்கள். இப்போ இது நான் 10 crore என்னுடைய அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருக்குது. இது நான் 20 crores நோக்கி போயிட்டுருக்கேன். இது மூலிமா நான் பல சேரிட்டி ரீசன்லாம் செய்ய போகிறேன். இது என்னுடைய வீடு 7,000 square feet இருக்குது. அதில் என்னுடைய அண்ணன் அண்ணி அக்கா அவங்கெல்லாம் வச்சு இந்த நமதி இல்லம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற இந்த மாதிரி ரீசனை 6 ரீசன், சோலிட் ரீசன் நீங்கள் எழுதணும். சரியா? இதுக்குள்ள ரீசன் கொடுக்கணும். இது செகண்ட் வே ஆஃப் அஃபர்மேஷன், இந்த 369 பண்ணுறதுக்கு. மூணாவது அதாவது 9ல் ஃபீலிங், அதாவது ஒரு 9 விதமான ஃபீலிங்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. என்னென்ன ஃபீலிங் அப்படின்னு சொன்னால், இப்போ 9 விதமான ஃபீலிங் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 3 விதமான நீங்கள் உங்கள் கோல் எடுத்துருக்கீங்கல்ல, அந்த கோல் அச்சீவ் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? வாவ், என்னுடைய மந்த்லி 5 lakhs ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது 1 crore ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ ஆல்ரெடி ஐ ஹாவ் 10 crore rupees, எல்லாமே ஆல்ரெடி ஆக்கிட்டீங்க. அதை நீங்கள் எவ்வளோ ரூபா 1 கோடினா அது உங்கள் மைண்டில் என்ன சொல்லுதோ கேட்டுக்கிறீங்க. இப்போ 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 30,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி 30,000 சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, இது 1 lakh rupees ஆகுன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் மைண்டை அதை ஏற்றுக்கணும். ஐயோ நான் 100 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னா 100 கோடி மந்த்லி எப்படி சம்பாதிப்பேன்னு உங்கள் மைண்டு கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஆட் பண்ணிக்க. மேஜிக் தான், அதை மேஜிக்கலி ப்ராக்டிக்கலி பண்ணிக்கிறீங்க. ஓகே, அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும். ஏன்னா அடுத்தது இது அந்த ஹாப்பியை, வாவ் எப்படி இருக்கும்? எங்கள் சொந்த பந்தக்காரங்களாம் டெய்லி ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலியிலேருந்து நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் டெய்லி வீட்டில் வச்சுருக்கோம். அவங்க வருவாங்க, வர்றவங்களோட நாங்கள் டைனிங் சாப்பிடுவோம், எல்லாம் அன்றைக்கி என்ஜாய் பண்ணுவோம். அவங்களோட சேர்ந்து அவங்க போகும்போது அவங்களுக்கு எல்லாருமே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு இது நான் டெய்லி ஒரு பணம் முடிப்பும் கொடுப்போம், எல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிலேஷன் அவங்கள கூப்பிட்டு வச்சு, என்ன வெறும் எங்கள் அண்ணன் அக்கா நாங்கள் கூட பிறந்து 11 பேர். இப்போ அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க, 8 பேர் இருக்கோம். என்ன அப்போ அவங்க குடும்பத்தோடு அவங்க அண்ணன் அண்ணி அக்கா மாமா அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கணுன்றது அது ஒரு இது. ஆனால் அதுக்கு வேர் இருக்கணும். வெறும் ஆணிவேர் நின்றுக்கிட்டு இருந்தால் அந்த மரத்துக்கு ஆபத்து. சிம்பு வேர் நிறையா இருந்தால் தான் அந்த மரத்தை ஈஸியாக அது டெவலப் ஆகும். அப்படின்னும் போது அவங்க ரிலேஷன்லாம் வச்சு, என்ன
இது பண்ணுவோம். அவங்களுக்கு எங்கள் அண்ணன் அண்ணி கூப்பிட்டு ஒவ்வொன்று வந்து நிற்கிறதுக்கு ஒரு வேலையாள் போட்டிருப்போம். அவங்களுக்கு நர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்படி ஒர்க் பண்ண எப்படி இருக்கும் அந்த ஹாப்பினஸ் இமேஜினேஷன் ஏன்னா அந்த இது பண்ணி பார்க்கணும். ஏன்னா அடுத்தது இது எனக்கு இவ்வளோ ரூபா இருந்துச்சுன்னா நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன், யாருக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இது என்ன. அடுத்தது உங்களுடைய நான் இதுக்கு அடுத்தது ட்ரீம் பிக், எப்படி ட்ரீம் பிக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதான் என்ன. அடுத்து இதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் என்ன. இதை வந்து எஸ் நான் என்னைக்கு நான் 1 crore இது இந்த 10 crore-லேருந்து 20 crore என்னைக்கு அச்சீவ் பண்ணணும் அப்போ நான் எந்த மாதிரியெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதை மாதிரி ஒரு 9 ஃபீலிங்ஸ் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன அதை வந்து நீங்கள் வந்து அதை தான் வந்து நைட்டு தூங்கும்போது அது பண்ணி பார்க்கணும். 2 வகையாக சொல்லிட்டோம். ஒன்று எழுதுறது, 3 3 9 18 27 எழுதுறது ஒன்று, அது ஒரு வே. இது அடுத்தது அது 6 வே ஆஃப். அது ஏன் முக்கியன்றது அந்த 6 இது எழுதுறது, இது வந்து ஃபீல் பண்ணுறது, இதுதான் வேலை. புரியுதா? அப்போ இந்த மாதிரி நம்முடைய மைண்ட்னஸை தாட்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏங்க நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் என்னங்க. இப்போ நம்மளே இருக்கு, நானே இது பேசாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும், உங்களை கூப்பிட்டு இதுக்கு பண்ண வைக்கணும், எவ்வளோ பேரை செய்ய வைக்கணுமோ அதுதானங்க சந்தோஷம், அதுதானங்க கொடுக்குறது. அப்போ நீங்களும் பல பேர் கொடுக்கலாம். நான் மட்டும் நல்லா சாப்பிட்டு நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டு இருக்கேன், மாதத்துக்கு கொஞ்சம் 4 பாட்டில் கொடுக்குறாங்க, டிவி ஓடுது, சந்தோஷமாக இல்லை. எனக்கு இந்துத்துவம் எப்படி பிருத்திவிராஜ் சவான் வந்து நம்பினதுனால ஒரு கோரி முகமது ஏமாற்றி அவரை கடத்திட்டு அவரை கொண்டு அவருடைய குடும்பத்தை அழித்து அது 999 கிபியில் ஏறத்தாழ 1030 வருஷம் ஆச்சு நம்ம அடிமைப்பட்டு. அன்னைக்கு இருந்ததை மாற்றி இது இந்துத்துவ நாடு, உலகம் பூரா அப்படி பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, அமெரிக்கா கிறிஸ்டின் நாடு, ரஷ்யா கிறிஸ்டின் நாடு, உக்ரைன் கிறிஸ்டின் நாடு, சிரியா முஸ்லீம் நாடு, ஈரான் முஸ்லீம், ஒவ்வொரு நாடு இருக்கும்போது ஏன் நாடு மட்டும் எது? அப்போ அதுக்காக மற்றவங்களுக்கு அமெரிக்காவில் இந்துக்கள் இல்லையா? எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி எங்கள் நாட்டிலையும் மாற்று இருக்கட்டும், நல்லா வாழட்டும், ஆனால் எங்களுடைய இது இந்துக்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி மாறணும். என்ன அவங்களுக்கு தான் பிரித்து கொடுத்தாச்சுல. அப்போ இந்த நாடு மாறணும். ஆனால் மற்ற இருப்பான், எல்லாரும் வாழலாம், யாரும் போக தேவையில்லை. சரியா? ஏன்னா அவங்க இங்கே தான் பிறந்தவங்க, அப்போ அவங்களுக்கும் பங்கு இருக்குது, அவங்க இருக்கட்டும். ஆனால் இது இந்துத்துவ நாடுன்னு அறிவிக்கணும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். இல்லைன்னா ஜாப்டாக வந்தோம், பென்ஷன் வாங்கிட்டோம், ஏன் ஜாலியாக இருக்கேன், எதுக்கு? இப்போ டைம் மணி 12:30, இது எத்தனை மணிக்கு முடியும்ன்றது எனக்கு தெரியாது. காலை 3 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் என் வேலைகளுக்கு போகணும். ஏன்னா எல்லாமே நடக்கணும். அப்போ வாழ்வோங்க. ஏன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு இருக்கும். இல்லைன்னா ஐயோ பென்ஷனுங்க, எனக்கு மொழி வலிக்குதுங்க, எந்திரிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை இருக்கு. நான் அப்படியெல்லாம் இல்லை, எல்லா விதத்துலையும் ஐ வெரி ஹாப்பி, ஆரோக்கியமாக இருக்கேன். இது சும்மா அஃபர்மேஷனுக்காக சொல்ல, நல்லா இருக்கேன், நல்லா இருப்போங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க, நம்மளில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்குன்னா, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சின்ன குறைபாடாச்சும் இருக்குன்னு சொன்னால், அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பிஹேவிங்கில் டோட்டலி சரியில்லைன்னு அர்த்தம். இது ஆரோக்கியத்துக்கு இல்லை. இப்போ ரிலேஷன்ஷிப்பை எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுல ஏன் நம்ம குரூப்பில் தியானத்தில் பண்ணுறவங்களையும் படப்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ என்னுடைய இதில் அது டோட்டிக் பேசிக்கலி இல்லை, அதை நான் சரி பண்ணணும். அதுக்கும் அஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா அதுக்கு அஃபர்மேஷனில் இப்போ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா 3 லைன் கேட்டுக்கிறேங்க. சொல்லுங்கள், எனது வீடு சொர்க்கமா. அப்போ நீ உங்களுடைய வீடை ஃபீல் பண்ணுங்கள். இது எனது வீடு, நீங்கள் இருக்க வீடு. எனது வீடு சொர்க்கமாகும். எனது வீடு ஒரு 3 தடவை சொல்லுங்க. எனது வீடு சொர்க்கமாகும், எனது வீடு சொர்க்கமாகும், எனது வீடு சொர்க்கம். மைண்டில் இறக்குங்க, பாடியில் இறக்குங்க, ரத்தத்தோடு கலக்கட்டும். எனது வீடு சொர்க்கமாகும், கலந்துருச்சு. ஏன்னா இது ஒரு அஃபர்மேஷன் தான். ஏன்னா பிஹேவியரை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு விதம். அடுத்து, நான் எது சாப்பிட்டாலும் அமிர்தமாகும். அது 3 தடவை சொல்லுங்க. நான் எது சாப்பிட்டாலும்
அமிர்தமாகும். நான் எது சாப்பிட்டாலும் சாப்பிடுவது அமிர்தமாகும். நான் எது சாப்பிட்டாலும் சாப்பிடுவது அமிர்தமாகும். சொல்லுங்க, நான் எது சாப்பிட்டாலும் சாப்பிடுவது அமிர்தமாகும். ரிப்பீட் பண்ணுங்க. நான் எது சாப்பிட்டாலும் சாப்பிடுவது அமிர்தமாகும். ஏன்னா உங்களுக்காக இதுக்கு தனியாக வந்து டைம் ஒதுக்க தேவையில்லை, இதோடய சேர்த்து முடிச்சிடலாம். நான் எது சாப்பிட்டாலும் சாப்பிடுவது அமிர்தமாகும். எஸ், அது மைண்டில் இறக்குங்க, பாடியில் இறக்குங்க, ரத்தத்தோட கலக்கட்டும். நான் எது சாப்பிட்டாலும் சாப்பிடுவது அமிர்தமாகும். அடுத்ததான் அந்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்டு. நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுளாவர். நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுளாகும். நான் யாரை சந்திக்கணும்? அப்போ கடவுள்கிட்ட போய் நான் சண்டை போட முடியாதுல்ல, கடவுளை கோவப்பட முடியாது. இன்றைக்கி நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏகப்பட்ட ஏங்க நான் இல்லைன்னு நான் ரொம்ப திட்டிருப்பேங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அஃபர்மேஷன் கிளாஸ் எல்லாம் வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட நான் ரொம்ப மரியாதையாக பேசினேன். ஏன்னா நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுள் ஆவார்கள். நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுளாகும். சொல்லுங்கள், நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுளாவர். நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுளாகும். நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுளாகும். நான் சந்திக்கும் நபரெல்லாம் அப்போ என் கூட தியானத்துக்கு வர்றீங்க எல்லாருமே கடவுளாக மாறிட்டீங்க. அப்போ ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, எப்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளாக தான் நினச்சி இது பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் சில பேர் அஃபர்மேஷன்லாம் பண்ண மாட்டேங்க, இனிமேல் தான் பண்ணுவீங்கல்ல. அதுக்கு தான் வேறு மாடலை கண்டுபிடிச்சேன். இந்த கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாமே ரெடி. 1 கோடி பேர் என்னுடைய இதில் 1 கோடி பேர் என்னதில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடாது, அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1 கோடி பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவ்வளோ பேர் வர்றாங்களே, எத்தனை பேர் டெய்லி வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இது 1 கோடி பேர் அதில் பெரிய விஷயம்னா 1.5 கோடி ஆகும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நல்ல விஷயம் கொடுக்குறோம், டோட்டலி ஃப்ரீ. அதுதான் நம்முடைய இது. என்ன செஞ்சாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இது நம்முடைய ஸ்பெஷல். ஓகே, அதுக்காக தொழிலில் வீட்டு வேலைக்கு நான் பார்க்குறதுக்கு நர்ஸு, நாங்கள் வந்து மேன் பவர் கம்பெனி வச்சுருக்கோம். நர்ஸு, ஹோம் நர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறோம். தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் எல்லா ஊருக்கும். ஈவன் மத்திய பிரதேஷ் தமிழ்காரவங்க தான் எல்லா ஊருக்கும் அங்கேயும் அனுப்பலாம். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க தமிழ் தானே தெரியும், ஹிந்தி தெரியாது இல்லையா? ஓகே, அப்போ அந்த மாதிரி என்ன, நாம் சந்திக்கும் அனைவரும் நாம் சந்திக்கிறவரெல்லாம் கடவுள் ஆவர். சொல்லுங்க, நாம் சந்திக்கிறவரெல்லாம் கடவுள் ஆவர். நாம் சந்திக்கிறவரெல்லாம் கடவுள் ஆவர். நாம் சந்திக்கிறவரெல்லாம் கடவுள் ஆவர். இப்போ என்னன்னா, இது வந்து நம்ம மைண்டில் இறங்கட்டும், நம்ம பாடியில் இறங்கட்டும், நம்ம ரத்தத்தில் கலக்கட்டும். இரண்ட நாம் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுள் ஆவர். ஓகே, அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இது ப்ராப்ளம் வந்து எந்த ப்ராப்ளம் வந்து அப்போ நம்முடைய ரிலேஷன்ஷிப் நம்ம மிஸ்டேக் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம பேசிக்கலி எல்லாமே சரியில்லைன்னு அர்த்தம். சரியாக இருந்துச்சுன்னா 100% சரியாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தே இருக்குன்னு வச்சுக்கலேன், 1% கூட குறைபாடு இருக்கக்கூடாதுங்க. குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பேசிக்கலி சிஸ்டம் சரியில்லை, அது சரி பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இதையும் சரி பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வருமானத்துலையும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப இடர்பாட்டோடு இருக்கீங்கன்னா பேசிக்கலி சரியில்லை, எல்லாமே மாற்றணும். அவ்வளோதான். அதை வந்து இல்லை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இல்லை பேசிக்கலி சரியில்லை. சரியாக இருந்தால் 100% சரியாக இருக்கும். இந்த சர்க்கரை இல்லை, எந்த வித வியாதியும் இல்லை. இந்த சர்க்கரை போடுவாங்க, பார்த்துட்டு சார் சுகருக்கு ஆஃப் போடணுமா, எப்படி சாப்பிடுவாங்க, டபுளாக போடுங்க அப்படின்ட்டு. சுகர் சாப்பிடக்கூடாது என்ன, ஆனால் டபுளாக போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு மோட்டிவேஷன் தான். என்ன, அப்போ எல்லாம் நல்லா மூச்சுக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இந்த ராவும்பகம் உழைக்கிறோம் என்ன. அப்போ அந்த மாதிரி உழைக்கணும். இந்த வயசு என்ன, இந்த 80 வயசு 60 வயசுலாம் இல்லை, 200 வயசு. ஏங்க அகத்தியெல்லாம் 700-800 வருஷம் வாழ்ந்துருக்காருங்க. திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்துருக்காருங்க. எல்லாம் அதை குறைச்சிவிட்டாங்க. நல்லா வாழலாங்க, மைண்டில் எடுங்க. எஸ், வாழ்கிறது எத்தனை வருஷம் வாழ்கிறோமோ இல்லை, வாழும் வரை ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா, ஆரோக்கியமாக இருக்கணும் கடைசி வரைக்கும். ஓகே, அப்போ அதை பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லி. இப்போ ஓகே, ஏதாவது ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டோம். அதில் ஃபைனலாக ஒரு சின்ன அஃபர்மேஷன், ஒரு என்ன ஒரு இப்போ 40 சொன்னேன், 28 நாளில் இப்படி செஞ்சுட்டு போனோம்னா 400 வந்துடும் போல இருக்குது. சின்ன 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 சேஞ்சிங், அது செய்ய 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 ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால், உங்களுடைய ஃபீலிங்ஸ் வாழ்க்கையில் ஐயோ அப்படி ரொம்ப உறைஞ்சி போயிருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோட சேஞ்சிங்கிறது சேஞ்சிங் வச்சுக்கோங்க. என்ன சாரி நிறைய இங்கிலீஷில் சேர்க்க ஆரம்பிச்சுன்னா மாற்றம்னு வச்சுக்கோங்க. மாற்றம் என்னோட சொல்லுங்கள். மாற்றம் எனக்கு ஒரு நொடியில் வரும். மாற்றம் ஒரு சுன்ற நேரத்தில் வரும். மாற்றம்ன்றது எனக்கு உடனடியாக வரும். மாற்றம்ன்றது இமீடியட்டாக வரும். மாற்றம்ன்றது ஒரு நொடியில் வரும். மாற்றம்ன்றது ஒரு சுன்ற நேரத்தில் மாறும். எனது வாழ்க்கை வந்து உடனடியாக மாறும். எனது வாழ்க்கை இமீடியட்டாக மாறும். சிம்பிள். சொல்லுங்கள். மாற்றம் என்பது ஒரு நொடியில் மாறும். மாற்றம் என்பது ஒரு சுட்கி நேரத்தில் மாறும். மாற்றம் என்பது இமீடியட்டாக மாறும். சிம்பிள் என்ன? ஓகே. அப்போ இவ்வளோ மாற்றம் ஈஸியாக வர்றது அதில் வேணால் அது ஒன்று ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் வருத்தமான நேரம் யோசிக்கிறது ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அந்த நேரத்தை நினச்சாலே அந்த நேரத்தை நினச்சி அப்படியே சுருங்கி போயிருப்பாங்க. சில பேர் அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாலே, ஐயோ என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. இது எல்லாமே விடை இருக்குங்க. எல்லாமே கேட்டு இந்த 28 நாள் முடியும் போது இது டோட்டலி வேற லெவல் மாறிடும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த ரொம்ப தூக்கமான நேரத்தை அதை நினச்சிட்டு அப்படியே உட்காருங்க. எஸ், அதை நினச்சி அப்படி உட்காந்துருக்கீங்களா? மாற்றம் எவ்வளோ வேகமாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். எஸ். 1 2 3 ரெடி ஆகிக்கிறீங்க. 1 2 3. எஸ், ஐ கேன் டூ இட். எஸ், ஐ டன் இட். பாருங்க, முதல்ல அப்படி இருந்த மனுஷனுக்கும் இப்படி இருந்த மனுஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. யோசிச்சு பாருங்க. எஸ், ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க. அதாவது இந்த லாஸ்ட் இன்னைக்கு முடிகிற போது இந்த நல்ல வாசம் எனக்கு ரொம்ப பிடித்த வாசம். சொல்லுங்கள் எல்லாரும். எனது வீடு சொர்க்கமாகும். அப்போ உங்கள் வீடு நினச்சிக்கணும். நம்ம வீடு தாங்க சொர்க்கம். ஊரு கூட சுற்றி வருவோம். நம்ம வீட்டுக்கு தானே வரும். எனது வீடு சொர்க்கமாகும். வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். எனது வீடு சொர்க்கமாகும். நான் எது சாப்பிட்டாலும் அமிர்தமாகும். நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுள் ஆவார். நான் சந்திக்கும் நபரெல்லாம் கடவுள். அப்போ எல்லாருமே கடவுள் மாதிரி டீல் பண்ண போகிறோம். ஓகே. அப்படின்னும் போது எஸ், ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கிறேங்க. செலிப்ரிட்டியை பார்க்குறதுக்கு எங்கள் அண்ணன் வந்து ஒருத்தர் கூட கேட்டார், நீங்கள் எப்படி செலிப்ரிட்டின்னு சொல்லி. என்ன, நம்ம செலிப்ரிட்டி மட்டும் இல்லைங்க, நம்ம உலக அப்பயே சொன்னேன் 1.5 லட்சம் பேர் எங்கள் அது பேர் இந்து ராஜ்யத்தில் இருக்காங்க. எல்லாருக்குமே கேப்டன் பாஸ்கர்னால் யாருன்னு தெரியும். ஒரு லிஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டேன். அப்போ சரி சித்தப்பா, அப்போ நீங்கள் செலிப்ரிட்டி தானே. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதாவது செலிப்ரிட்டி ஆகணும்னா நம்ம லைஃப்பை செலிப்ரேட் பண்ணணும். சரியா? அப்போ செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வாழ வைப்பது என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக எடுத்துக்கிறேன். என்னோட அட்டன் பண்ணிட்டு இருக்க இந்த 1 கோடி பேருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த வாய்ப்பை நம்மளுக்கு அள்ளி கொடுக்க துடிக்கும் பிரபஞ்சத்துக்கு வாய்ப்பு கொடுக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பூரா நினச்சி விடுங்க. பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண போகிறோம். வாழ்த்துக்கள். கேப்டன் பாஸ்கர்.